வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 முட்டை அவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வெங்காய பேஸ்ட் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். அரைச்சி நம்ம அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கட்டியான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான், நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ இதை வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இதுக்கும் தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இது வந்து நல்லா இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நம்ம கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் 2 துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கால் கப் நமக்கு வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் தேவைப்படும். அதை உள்ளே சேர்த்து இப்போ கொதிக்க விட்டுறலாம். இப்போ அது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில்
நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.